தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் போற்றி புகழ்ந்த ஒரு திரைக்கலைஞர். நீங்க என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி உங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அந்த யாழ்ப்பாண மாவீரர் நாள் நிகழ்வு என்பது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றி அமைத்த பெரும் கலைஞன், இயக்குனர் இமயம் என்று போற்றப்படுகிற ஐயா பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களில் எடுத்த உடனேயே என் இனிய தமிழ் மக்களே என்று அந்த படத்தை தொடங்குவார். அந்த கரகரத்த குரலில் என் இனிய தமிழ் மக்களே என்று சொன்னவுடன் உலகம் முழுவதும் வாழுகிற தமிழ் மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தீராத காதல் கொண்ட ஒரு திரைக்கலைஞராக பாரதி ராஜா அவர்கள் இருந்தார்கள். அவர் திரைத்துறையில் அவர் செய்த சாதனைகளுக்காக இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருக்கிற 4 மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான, அதாவது பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ என்கிற 4 உயரிய விருதுகள் இந்தியாவிலே சாதனையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஒரு உயரிய அங்கீகாரம். வாழ்ந்த காலத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைக்கு இந்திய அரசு நன்றி செலுத்துகிற விதமாக, அவர் சாதனையை போற்றுகிற விதமாக கொடுக்கப்படுகிற விருது பத்மஸ்ரீ விருது. இந்திய ஜனாதிபதியால் வழங்கப்படும். 2004ஆம் ஆண்டு அப்படியான ஒரு விருதை இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு இந்திய அரசு கொடுத்து கௌரவித்தது. அது ஒரு தனித்துவமான அடையாளம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி இந்திய குடிமக்களில் இவர் மரியாதைக்குரியவர், இவர் போற்றுதலுக்குரியவர் என்கிற அடையாளத்தை சொல்லுகிற விருது பத்மஸ்ரீ விருது. அந்த விருதை தனது பெயருக்கு முன்னால் போட்டுக்கொள்ளலாம், பத்மஸ்ரீ பாரதி ராஜா என்று போட்டுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விருது. இந்த விருதை வாங்கிய பிறகு 2004ஆம் ஆண்டு சமாதான காலகட்டம், அதாவது இலங்கையிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஒரு போர் ஒப்பந்தம் போடப்பட்டது. அது சமாதான காலகட்டம், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மதிப்புக்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ் இனத்தின் ஒப்பற்ற பெரும் தலைவனாக நாம் எல்லாம் போற்றுகிற மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்காக ஈழத்துக்கு சென்றார். அவரை பேரன்பு கொண்டு அரசியல் துறையினுடைய பொறுப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அவரை வரவேற்று தலைவரிடம் அழைத்து செல்லுகிறார். பாரதி ராஜா அவர்கள் அதை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், என்னை பார்த்தவுடன் எழுந்து ஓடி வந்து தன்னுடைய பாதுகாப்பு வளையங்களை எல்லாம் தளர்த்திவிட்டு என்னை வாரி அணைத்து கொண்டார் என்று பாரதி ராஜா அவர்கள் பல மேடைகளில் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை நேசித்திருக்கிறார். அவரை அண்ணா என்று அழைத்திருக்கிறார். அவரை பார்த்த உடனேயே தேசிய தலைவர் அவரிடம், அண்ணா, நான் மண் வாசனை திரைப்படம் வெளியான போது மதுரையிலே தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தேன்.
அந்த படத்தை பார்த்துவிட்டு உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன், முடியவில்லை. அதன் பிறகு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் மூலமாக உங்களை சந்திக்க நான் முயற்சி செய்தேன், அப்பொழுதும் உங்களை சந்திக்க முடியவில்லை. காலம் தாழ்த்தி இப்பொழுது உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு இயக்குனர் இமயம் அவர்களை சிக்கலில்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நினைத்திருக்கிறார் என்றால், பாரதி ராஜா அவர்கள் உங்களோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேசிய தலைவரிடம் கேட்டிருக்கிறார். உடனே தேசிய தலைவர் அதை மறுத்து விட்டாராம். இல்லைண்ணே, வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் வேண்டாங்கிறீங்க? உங்களை போன்ற ஒரு மாவீரனோடு நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று பாரதி ராஜா சொன்னபோது அவர் சொல்லியிருக்கிறார், இல்லைண்ணே, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த கலைஞர், நீங்கள் என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி உங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அதை நான் விரும்பவில்லை. ஆகவே புகைப்படம் வேண்டாமண்ணா என்று தேசிய தலைவர் மறுத்திருக்கிறார். ஆனால் இயக்குனர் இமயம் அவர்கள் அப்படி எந்த நெருக்கடி வந்தாலும் நான் பார்த்து கொள்ளுகிறேன், அதிகபட்சமாக என்ன நடக்கும், என் உயிரை தானே போகும், அப்படி போனாலும் கூட எனக்கு பரவாயில்லை, ஆனால் உங்களோடு நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இயக்குனர் இமயம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உடனே அவரை வாரி அணைத்து அவரோடு தேசிய தலைவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதாவது ஒரே நேர்கோட்டில் தேசிய தலைவர், இயக்குனர் இமயம், பொட்டு அம்மான் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், அண்ணன் சூசே அவர்கள், இவங்கெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரிய புகைப்படத்தை அன்று எடுத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவை பற்றி பேசுகிற போது மிகவும் வேதனையோடு தேசிய தலைவர் அவர்கள் அவரிடம் பகிர்ந்திருக்கிறார். மிக மோசமான வன்முறை தமிழ் சினிமாவில் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ஆபாசங்கள் சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறது. நீங்கள் ஒரு மூத்த கலைஞர், அவற்றையெல்லாம் கொஞ்சம் கண்டியுங்கள், அவற்றையெல்லாம் குறைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றெல்லாம் தேசிய தலைவர் இயக்குனர் இமயத்துக்கு சொல்லி இருக்கிறார். சினிமா என்பது ஒரு அற்புதமான மக்கள் கலை, ஒரு பேராயுதம். இது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்லதைத்தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அது ஆபாசத்தையும் வன்முறையையும் போதிக்க கூடாது என்று தேசிய தலைவர் அவர்கள் பாரதி ராஜா அவர்களிடம் சொல்லியிருக்கிறார். எப்படியான இருபெரும் மனிதர்கள் பாருங்க. ஒரு தேசிய இனத்தினுடைய கலை கலாச்சாரத்தை, பண்பாட்டை அப்படியே தத்துரூபமாக வடித்து காட்டுகிற ஒரு மாபெரும் கலைஞன் பாரதி ராஜா. சினிமா என்பது அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பேர ஆயுதம் என்று நம்புகிற ஒரு கள போராளி நம்முடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன். இவர்கள் இருவரினுடைய இந்த சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு. இந்த சந்திப்பு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டிய சந்திப்பு. யாருக்கும் வாய்க்காத ஒரு பெரும் வாய்ப்பு இயக்குனர் இமயம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேசிய தலைவர் பொட்டு அம்மான் அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், கடற்படை தளபதி சூசை அவர்கள், இவர்கள் 4 பேரும் ஓரிடத்தில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசுகிற பெரும் வாய்ப்பை இயக்குனர் இமயம் அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது தேசிய தலைவர் மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வருகிறீர்கள் என்ற உடனேயே உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காக கண்களால் கைது செய் திரைப்படம் வரை உங்கள் அனைத்து திரைப்படங்களையும் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பாரதி ராஜா அவர்களிடம் ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தேசிய தலைவர் முன்வைத்த அந்த கோரிக்கை என்ன தெரியுமா?
ஈழத் தமிழர்களினுடைய துயரத்தையும் அவர்களுடைய நீண்ட நெடிய இந்த வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், அதற்கான ஒரு திரைப்படத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று பாரதி ராஜா அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். உறுதியாக நான் செய்து தருகிறேன், எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று இயக்குனர் இமயம் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு 2 நாட்கள் அங்கு இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இயக்குனர் இமயம் திரை பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதை அறிந்ததும் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை கலைஞர்களாக உருவாக்குவதற்கு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு இயக்குனர் இமயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் படம் எடுக்கிற போது உடனிருந்து தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் நான் எங்கே படம் எடுப்பேன், எந்த காட்டில் இருப்பேன், எந்த மேட்டில் இருப்பேன்னு நான் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். உடனே தேசிய தலைவர், நீங்கள் எங்கு இருப்பீர்கள் என்று சொல்லுங்கள், விசா இல்லாமல் என் பிள்ளைகள் அங்கு வந்து நிற்பார்கள், உங்களோடு உடன் இருந்து கற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அளவுக்கு தேசிய தலைவரோடு நெருங்கி பழகியவர். எனக்கு அசைவ உணவுகளை அவரே தன் கையால் பரிமாறினார் என்று மேடைகளில் பெருமையாக இயக்குனர் இமயம் பேசியிருக்கிறார். இயக்குனர் இமயத்தின் மீது அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார். தமிழர்களினுடைய கலை இலக்கிய வரலாற்றில் ஒரு ஆகச் சிறந்த கலைஞன் என்கிற எண்ணம் தேசிய தலைவருக்கு ஆழமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய அறையை நான் பார்த்தேன். உலக வரைபடங்கள், தமிழீழ வரைபடங்கள் எல்லாம் அங்கு இருந்ததை நான் கண்டேன். அவர் காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றாலும் உலக போராளிகளினுடைய வாழ்க்கையை தீர்க்கமாக படித்து உணர்ந்திருந்தார். நெப்போலியனுடைய வாழ்க்கையை, வின்சன் சர்ச்சிலினுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் படித்து தெளிவாக தெரிந்து புரிந்து கொண்டிருந்தார். ஒரு காட்டுக்குள் வாழுகிற ஒரு போராளி என்றாலும் உலகத்தின் பிரசித்தி பெற்ற தலைவர்களுக்கு உரிய பண்புகள் அவரிடம் இருந்தன. பழகுவதற்கு ஒரு குழந்தை போல் அவர் இருந்தார் என்று இயக்குனர் இமயம் அவர்கள் தமிழர்களிடம் தமிழ்நாட்டுக்கு வந்து தேசிய தலைவர் குறித்து பகிர்ந்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே நடந்த மாவீரர் நாள் நிகழ்வில் இயக்குனர் இமயம் அவர்கள் நேரடியாக பங்கேற்றிருக்கிறார். அங்கே நடந்த அந்த மாவீரர் நாள் நிகழ்வில் மாவீரர்களினுடைய கல்லறை தோட்டத்தை பார்த்து 17,000 மாவீரர்கள் விதைக்கப்பட்டிருந்த கல்லறை தோட்டம் அது. அங்கு நடந்த அந்த மாவீரர் நாள் நிகழ்வை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் துயரத்தை அந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த யாழ்ப்பாண மாவீரர் நாள் நிகழ்வு என்பது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு. நாங்களெல்லாம் அவருடைய அலுவலகத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற போது ஈழ பயணம் குறித்து பேச்சு வந்தால் அவர் உணர்ச்சி வசப்படுவது அந்த மாவீரர் நாள் நிகழ்வு அன்று நடந்த செய்திகளை சொல்லிதான் உணர்ச்சி வசப்படுவார். உலகத்தின் மிக உன்னதமான ஒழுக்கம் கொண்ட ஒரு மனிதனால் கட்டமைக்கப்பட்ட படை விடுதலை புலிகள் அமைப்பு. அங்கு இருக்கக்கூடிய பெண் போராளிகளை பார்த்து நான் பெருமை கொண்டேன் என்று இயக்குனர் இமயம் அவர்கள் பல்வேறு நேர்காணல்களில் பகிர்ந்திருக்கிறார். 2004 ஈழத்துக்கு சென்று வந்த பிறகு தமிழகத்திலே நடந்த பல்வேறு ஈழத் தமிழர் ஆதரவு போராட்டங்களுக்கு இயக்குனர் இமயம் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலகட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கையெறு நிலையில் நின்றபோது அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை அரசை கண்டித்தும் இந்திய அரசை கண்டித்தும் உடனடியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும் இந்திய அரசு தனக்கு வழங்கிய பத்மஸ்ரீ பட்டத்தை திருப்பி அனுப்பினார். தனக்கு வழங்கப்பட்ட உயரிய கௌரவத்தை ஈழத் தமிழர்களினுடைய உயிருக்காகவும் அவர்களுடைய உரிமைக்காகவும் திருப்பி அனுப்பிய ஒரு உன்னத போராளி இயக்குனர்
இமயம் அவர்கள். அதே போல 2009ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த திரைத்துறையினரையும் திரட்டி கொண்டு ராமேஸ்வரத்துக்கு சென்று இலங்கை இந்திய அரசுகளுக்கு எதிராக கண்டன போராட்டம் நடத்தியவர் இயக்குனர் இமயம் அவர்கள். அந்த போராட்டத்தில்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் இயக்குனர் அமீர் அவர்களும் கருணாநிதி அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய இயக்குனர் இமயம் அவர்களுக்கு தமிழக அரசு கொடுத்தது. அதே போல 2018ஆம் ஆண்டு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி தமிழ் நிலத்தை மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும், தமிழ் மொழி என்பது இனம், இனத்தின் அடையாளம், மொழி அழிந்து போனால் இனம் அழிந்து போகும் என்கிற முழக்கங்களை முன்வைத்து மேடைதோறும் பேசினார். முத்தையா முரளிதரன், நமக்கெல்லாம் தெரியும், முத்தையா முரளிதரன் ஒரு ஈழத்தமிழர். ஆனால் அவர் இலங்கை கிரிக்கெட் டீமில் விளையாடிய மிக முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர். தலைவர் இருந்த காலகட்டத்தில் முத்தையா முரளிதரன் குறித்து யாரும் விமர்சிப்பதை தேசிய தலைவர் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. ஆனால் முத்தையா முரளிதரன் ஒருபோதும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை. இதை இயக்குனர் இமயம் அவர்கள் மிக கடுமையாக வன்மையாக கண்டித்தார். இந்த சூழல்ல தான் உலக கிரிக்கெட் வரலாற்றில் 800 விக்கெட்டுகளை வீழ்த்திய விளையாட்டு வீரன் என்று முத்தையா முரளிதரனை உலகம் போற்றிக் கொண்டிருக்கிற சூழலில் அந்த சாதனையை முன்வைத்து 800 என்கிற ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு திட்டமிட்டார்கள். அந்த திரைப்படத்தில் தமிழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பதாக இருந்தது. அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக கடுமையாக கண்டித்தார்கள், ஏற்க மறுத்தார்கள். அப்போது விஜய் சேதுபதிக்கு நேரடியாக பாரதி ராஜா அவர்கள் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் சார்பில் கடிதம் எழுதினார். நீங்கள் இந்த படத்தின் நடிப்பதன் மூலமாக உங்கள் முகத்தை பார்க்கிற போது ஒரு தமிழ் இன விரோதி முகத்தை பார்ப்பது போல உலக மக்கள் பார்க்க நேரிடும். தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது மௌனம் காத்த ஒருவரினுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நீங்கள் நடிக்கக்கூடாது என்று நேரடியாக கடிதம் எழுதி விஜய் சேதுபதி நடிப்பதை தடுத்து நிறுத்தினார். அதே மாதிரி தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையின் சார்பில் ஃபேமிலி மேன் என்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்தது. சம்பந்தா அதில் ஒரு கற்பனை ஈழத்தமிழ் பெண் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அது ஈழத்தமிழர் போராட்டத்தை இழிவு செய்த ஒரு தொடர். அந்த தொடரை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கடுமையாக கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியாவினுடைய ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த பிரகாஷ் ஜவேடகர் என்பவருக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நேரடியாக கடிதம் எழுதி இந்த தொடரை தடுத்து நிறுத்த வேண்டும், நீங்கள் இந்த தொடரை தடுத்து நிறுத்தாமல் ஒளிபரப்பினால் மிக கடுமையான எதிர்விளைவுகளை தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இந்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து கடிதம் எழுதினார். இப்படியாக தமிழ் சினிமாவின் ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக தமிழர்களால் போற்றப்பட்ட இயக்குனர் இமயம் ஈழத்தமிழ் உணர்வாளராக தொடர்ந்து ஈழத்தமிழர் போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கள போராளியாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட ஒரு போராளி. தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் போற்றி புகழ்ந்த ஒரு திரைக்கலைஞன். அந்த வகையில் இயக்குனர் இமயம் அவர்களினுடைய இன்னொரு முகத்தை உலக தமிழர்களிடையே பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் இமயம் அவர்கள் என் இனிய தமிழ் மக்களே என்று சொல்லிவிட்டு மக்களுடைய நன்மதிப்பை பெற்று படங்களை ஓட வைத்து அதன் மூலம் சம்பாதித்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்த தமிழர் அல்ல. என் இனிய தமிழ் மக்களே என்று அவர் சொன்னதின் அடையாளமாக தமிழகத்தில் நடந்த காவிரி நதிநீர் சிக்கலாக இருந்தாலும் சரி, தமிழர் உரிமை குறித்த எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும்
அதில் முன்கள போராளியாக நின்றவர் இயக்குனர் இமயம் அவர்கள். காவிரி நதிநீர் தரமாட்டோம் என்று கர்நாடக அரசு சொன்னபோது, எங்களுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே IPL போட்டிகளை நடத்த விட மாட்டோம் என்று தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை அறிவித்தது. அந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே. மணியரசன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். திரைத்துறையை சார்ந்த பல இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாம் அதில் பங்கேற்றார்கள். அந்த போராட்டத்தில் காவல்துறையினர் மிக கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதல் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் மீதும் இயக்குனர் ராமு அவர்களின் மீதும் என் மீதும் மிக கடுமையாக நடத்தப்பட்டது. நான் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள்தான். என் இனிய தமிழ் மக்களே என்று கூறிவிட்டு சும்மா இருக்காமல் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக, ஈழத் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக களத்திலே நின்று போராடிய ஒரு மாபெரும் போராளி இயக்குனர் இமயம் அவர்கள். இந்திய அரசு தனக்கு வழங்கிய உயரிய விருதை ஈழத் தமிழர்களின் உயிருக்காகவும் உரிமைக்காகவும் தூக்கி வீசிவிட்டு களத்தில் நின்றவர் இயக்குனர் இமயம் அவர்கள். அவருடைய இந்த மறைவு என்பது உலகத் தமிழர்களுக்கு பெரும் வலியை ஏற்படுத்திய மறைவு. ஈழத்தமிழர் போராட்டத்தை 2009 இறுதி யுத்தத்துக்கு பிறகும் அவர் களத்தில் நின்றார். ஏப்ரல் 2013 லண்டனில் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஐநா மன்றத்துக்கு ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுத்து பேசினார். பொதுசன வாக்கெடுப்பை நடத்துங்கள் என்று தனது கோரிக்கையை முன்வைத்தார். ஆகவே தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஈழத்தமிழர்களுடைய உரிமைக்காக களத்திலே நின்ற அந்த மாபெரும் கலைஞனுக்கு சோழன் சொல்வீச்சு சார்பில் புகழஞ்சலியை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.